ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம உங்களுக்காக சூப்பரான ஒரு சைனீஸ் மூவி தான் கொண்டு வந்திருக்கோம். இது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். 749 அப்படின்றதான் படத்தோட பேர். இது அட்டகாசமாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைனாவில் வந்துட்டு 749 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து ஆரம்பத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கும் மனித குலம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு அப்பாற்பட்டு நிறையவே வந்துட்டு உயிரினங்கள் இருக்குது. அதாவது ஏலியன்ஸ் அதில் மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த இந்த ரிசர்ச் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட முக்கியமான வேலையாக இருக்கும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சைனாவில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து ஒன்று ஏற்படுது. அந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா 49 பேர் கிட்ட வந்து இறந்து போயிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த இடத்த வந்துட்டு தோண்டி தோண்டி பார்ப்பாங்க. அதாவது அது சுரங்கம் மாதிரி இருக்கும்ல, அங்கே என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அதாவது விலங்கு இருக்கும். அந்த விலங்குகளோட எலும்புகள்லாம் அதெல்லாம் இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளுக்கு ஒரு முதுகில் ஒட்டின மாதிரியே ரெக்கைகளும் இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ ட்ராகன்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான உருவத்தில் எலும்பு கூடலாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொருள் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா, அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததில் அது நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு லேடி மட்டும் பொழைச்சிருப்பாங்க. அவங்களும் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களும் இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இறந்து போயிருக்க மாட்டாங்க. வித்தியாசமான சில அறிகுறிகள் வந்து இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த அம்மா வந்து இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்க அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அவங்க வயிற்றுக்குள்ள வந்து குட்டிய சிசுவாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இறந்து போகிற டைமுக்குள்ள வேக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கும். அது வந்து எப்படி இவ்வளோ சாத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தெரிய வரும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கதை போகுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க. இன்னும் அந்த ஆராய்ச்சிகள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறமா 18 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ ஒரு பையனை வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா உயரமான ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த பையன் தான் இந்த படத்தோட ஹீரோவாக இருப்பான். இப்போ இதில் அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அந்த லேடிக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது பார்த்தீங்களா, விறுவிறுன்னு வளர்ச்சி அடைஞ்சு திடீர்னு ஒரு குழந்தை பிறந்ததுல அவங்க இறந்து போயிருக்கும்போது அந்த குழந்தை தான் வந்து இந்த ஹீரோவாகவே இருப்பார். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு வளர்ப்பு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரோட அப்பா இருப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த 749 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி மையம் இருக்குல்ல, அங்கே வேலை பார்க்கக்கூடியவர் தான் இருந்துட்டு இருப்பாரு. ஆனால் அவர் ரிட்டையர் ஆயிருப்பாரு. இப்போ அவருக்கு ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும். அந்த மெயில் தான் அவர் செக் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பையனோட அப்பா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மெயில் வந்திருக்கு. அதில் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், ப்ராஜெக்ட் 0 அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ரொம்ப வருஷமே இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு ஏதோ ஒரு உயிரினம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த உயிரினம் அப்படின்னு பேருக்கு, ஏன்னா அது அசைது நடமாடுது அந்த மாதிரி உள்ளதாக தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டடெல்லாம் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒட்டடை எட்டுக்கால் பிடிச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து இது என்ன தான் செய்யும் அப்படின்றத பார்க்கறதுக்காக இதை வந்து லேபுக்கும் கொண்டு வந்துறாங்க. அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இது இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு அதை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அதை கையில் பிடிக்காம ஒரு இரும்பு மாதிரி வச்சு அதை பிடிக்க போவாங்க. அதாவது இந்த இடுக்கி அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சு பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த உயிரினம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த இரும்பையே வந்து அப்படியே வந்து எப்படி சொல்றது அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி பண்ணிடுது. பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட்டுக்காக நிறைய இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, எலியா இருக்கட்டும் முயலாக இருக்கட்டும், அது மாதிரிலாம் வச்சிருப்பாங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முயலை கொண்டு வந்து அதுக்கிட்ட விடுறாங்க. ஆரம்பத்தில் வந்து அந்த முயல் பார்க்குறது அது இதை பார்த்து அது ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கு. அந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா அந்த முயலை வந்து தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அப்படியே பார்க்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த ஸ்பைடர்மேன் வெப் போடுற மாதிரி வெப் போட்டுக்கிட்டே அதுக்கிட்ட வந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முயலோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு வெப் மாதிரி போடுது. அது போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த முகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் அதோட அந்த ஸ்கின் முயலோட ஸ்கின் உறிஞ்சு அதோட பிளட் அதோட சதை எல்லாமே உறிஞ்சிக்கிட்டு வந்துருது. இது எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுது. அப்போ இதோட சாப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சி இப்படி சாப்பிட்றது தான். ஆப்போசிட்டில் இருக்க அது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி இதுக்கு தேவையானது அதுதான். இப்போ அது குழந்தையா இருக்கிறதுனால இப்போ இந்த முயலோட அதுக்கு வந்து போதுமானதாக இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே ஆராய்ச்சி பண்ணுறவங்க ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. இதை எப்படி நம்ம வளர விடக்கூடாது, எப்படியாவது இதை இப்போவே அழிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இப்போ இதுக்கு மேலே இதை வச்சிருந்தா வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதோடு வந்துட்டு கரண்ட் ஷாக் கொடுத்து நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அதை எதுவுமே அதை செய்ய முடியல. கரண்ட் ஷாக் கொடுத்து அதால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு சில கேஸ்லாம் இருக்கும்ல, அந்த கேஸுக்குள்ளே இதை போட்டு அந்த மாதிரி மூச்சு தரல வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அப்பவும் அதை எதுவும் செய்யவே முடியல. அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெருப்புக்குள்ளே போட்டு அந்த மாதிரியாவது இதை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. எதுவுமே பண்ண முடியல. அப்போ இவங்களுக்கு வந்து ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு, இதை நம்ம அழிக்க முடியல, இதால் பிரச்சனைகள் தான் போல இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. இங்கே இருக்கவங்க அந்த லேபில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதை சின்ன பீஸை கொண்டு வந்ததுக்கு இந்த அளவுக்குலாம் நடக்குது பார்த்தீங்களா, அதனால வந்துட்டு இப்போ திரும்பவும் அதே சுரங்கத்துக்கு திரும்ப கொஞ்சம் பேர் அனுப்புவாங்க. அங்கே போயிட்டு அங்கே என்னதான் நடக்குது, வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரதுக்காக ஆள் அனுப்புறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேரை வந்து என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரின மாதிரி ஒன்று வருது. அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனுஷங்க நாயன் யாரையும் பார்க்காம எல்லாரையுமே பயங்கரமாக வேட்டையாடிட்டு இருக்கு. இந்த ஆராய்ச்சிக்காக இவங்க வந்து தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு மிருகம் வந்து, அதாவது மிருகம்னு சொல்ல முடியாது, என்னன்னு சொல்ல முடியாது, ஒரு உயிரினமா இருக்கு. அது எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வரும். அந்த லேப்ல இருக்கவங்களுக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அதில் ஒரு அம்மா வந்து இறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக இருந்த ஒரு சிசு வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அபரமாக வளர்ந்து பிறந்திருக்கும். அதுதான் இப்போ உள்ள ஹீரோவாக இருப்பார். இப்போ அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த ஆக்சிடென்ட்ல யாருமே உயிரோட இல்லை. உயிரோட இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹீரோ மட்டும் தான். கண்டிப்பாக அந்த டைமில் அவர் நார்மலாகவும் பிறக்கல, அப்நார்மலாக தான் அவர் பிறந்திருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் வந்து ஏதாவது ஒரு இது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். அவரை கண்டுபிடிச்சாதான் அவர் மூலியமா இந்த உயிரினத்தை அழிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வழி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இப்போ அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிற விஷயம் வந்து அவங்க அப்பாக்கு, அதாவது ஹீரோட அப்பாக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் முன்னாடி அங்கே தானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ சில விஷயங்கள் அவருக்கு தெரியறதுனால தான் பையனை தான் தேடுறாங்கன்றது விஷயம் அவருக்கு
அவனுக்கு தெரிஞ்சிருது. இந்த பையன் வந்து இங்க இருந்தானா அவனுக்கு உயிருக்கே ஆபத்தா ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எங்கேயாவது வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பாவும் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த பையன் வந்து ஒரு மேல ஒரு பில்டிங்ல வந்துட்டு இருப்பான்ல, அங்க இருந்து அவன் இறங்கி வந்துட்டு இருப்பான். இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப இந்த சுரங்கத்துல வந்துட்டு நிறைய ஒரு உயிரினங்களா இருந்துச்சுல, அதெல்லாம் அவனை சுத்தி சுத்தி ஒரு மாதிரி வர்ற மாதிரி அவனுக்கு தோணிட்டே இருக்கும். ஆனா வரல, அவனோட ஒரு இல்யூஷன் மாதிரி அவனுக்கு தோணிட்டே இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா இது எதுக்கு அவனுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட அவனுக்கு தெரியல. ஆனா அவன் வித்தியாசமா தான் அவன் யோசிக்கிறது சிந்தனை எல்லாம் இருக்கும். பெருசா எதுவும் பண்ணிக்க மாட்டான், ஒரு மாதிரி வித்தியாசமா தான் யோசிச்சுட்டே இருப்பான். ஆனா அவனுக்கு என்ன பவர் இருக்குன்னு கூட அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் பாட்டுக்கு இருப்பான். அப்படியே வந்துருவான் வீட்டுக்கு. வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் ஒரு ஆன்ட்டியும் சேர்ந்துட்டு ஒரு பார் மாதிரி ஒன்று வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த பையன் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவன் எட்டி ஒரு உத தான் கொடுப்பான். அந்த ஆள் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு போய் விழுவாரு. பார்த்தோன்னா அந்த பையனுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. இந்த வடிவேல்லாம் யோசிக்கிற மாதிரி இப்ப இந்த பையனை யோசிக்கிறான், நம்ம அடிச்சா போய் விழுந்தான்ற மாதிரி. அதோட பாத்தீங்கன்னா இப்ப அவங்க அப்பா பாக்குறாரு. பார்த்துட்டு உன்னை எங்கெல்லாம் தேடுறது, எங்க போன நீ அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நீ இங்க இருக்கிறது வந்து நல்லது கிடையாது, நீ உடனடியா வந்து வெளியூர் போய் ஆகணும். அதாவது நீ இந்த ஊரை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு ஊர்ல இருக்காரு, அங்க போய் தான் இனிமே தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அதோட பார்த்தோம்னா எத்தனை தடவைப்பா இதே மாதிரி அனுப்பி அனுப்பி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கோவப்பட்டுட்டு ஒரு மாதிரி வருத்தப்படுறான். நான் சொல்றது செய்வியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது பாத்தீங்கன்னா சரி சரிப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். கிளம்பும்போது பாத்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு ஆராய்ச்சி இங்கே இவர் பண்ணிட்டு இருப்பாரு. அதை வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சிருப்பாரு. இது என்ன துணி போட்டு மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது உன் பிறந்த நாளுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டா வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அது இன்னும் நான் வேலையை முடிக்கல, அது முடிச்ச உடனே உனக்கு நானே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதோட பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து அங்கிருந்து கிளம்பும்போது அவங்க அப்பா கூப்பிடுவாங்க. என்ன நீ மறந்துட்டியா, அந்த மருந்தை குடிக்காம எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த மருந்து எடுத்து குடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா சரிப்பான்னு சொல்லிட்டு அவனும் அந்த மருந்து எடுத்து குடிச்சுப்பான். குடிச்சிட்டு இப்ப அங்கிருந்து கிளம்பலாம்னு நினைப்பான். இப்போ அந்த பையன் கிளம்பும்போது பாத்தீங்கன்னா அவங்க அதாவது தேடிட்டு இருக்காங்களா அந்த பையனை, அவங்களும் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயம் வந்து அவங்க ஆன்ட்டி இருக்காங்களா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையனை கூட்டிக்கிட்டு பேக் சைட் பக்கமா எப்படியாவது கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா வீல் சேர்ல தான் உட்கார்ந்திருப்பாரு. அவர் ஒரு பக்கம் கத்திட்டே இருப்பாரு. டேய் அந்த மருந்து எடுத்துட்டு போ, அதை டெய்லி குடிக்கிறதுக்கு மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு வழியா அவங்க ஆன்ட்டி வந்து அந்த பையனை கூட்டிட்டு வெளியே போயிடுவாங்க. கரெக்டா இங்க தேடி வந்தவங்களும் இங்க உள்ள நுழைஞ்சிருவாங்க. பாத்தீங்கன்னா வந்தவங்க வந்து சும்மா இல்லாம உன் பையன் எங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு அவர் வந்து எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள ஃபுல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இருக்க மாட்டான். அவனை தான் வெளியே கூட்டு போயிட்டாங்களா. அதோட பாத்தீங்கன்னா ஒரு துணியை போட்டு மூடி வச்சிருக்காருல, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க போகும்போது அதெல்லாம் திறக்காதீங்கன்னு இவர் சொல்ல பாத்தீங்கன்னா கேட்காம அதை போய் ஓப்பன் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பறவை இருக்கும். பறவையிலேயே வந்து ஒரு ஃப்ளைட்டோ ஹெலிகாப்டரோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பாரு. பறவை வடிவத்திலே செஞ்சுட்டு இருப்பாரு. அது ஃபுல்லா முடிக்கலன்னு பையன் கிட்டே சொன்னார்ல, அந்த வேலை வந்து பாதியில தான் நடந்துட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே வந்து அவங்க வந்து என்னையா இது பறவையை செஞ்சு வச்சு விளையாடிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் கிண்டல் பண்ணிட்டு இன்னைக்கு உன் பையன் தப்பிச்சிட்டா நீ நினைக்காத, என்னைக்கா இருந்தாலும் அவனை நாங்கள் பிடிச்சிருவோன்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க என்னதான் அந்த பையனை காப்பாற்றி கூட்டிட்டு கார்ல போயிட்டே இருந்தாலும் அவங்க வந்து இந்த ட்ரோன் இருக்குல்ல அதை வச்சு இவங்க எங்கெல்லாம் போறாங்க அப்படின்றத ஈஸியாகவே ஃபாலோ பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வேற அதிகமாக இருக்கும். போலீஸ்காரங்களும் தேடிட்டு இருப்பாங்க. போலீஸ்காரங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சொல்லி தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. தேடும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய டிராஃபிக்கும் ஆயிடுச்சு, போலீஸ்காரங்களும் நின்றுட்டு இருக்காங்க, இப்போ இவங்க கையில் மாட்டணும் அப்படின்னா அவங்க தேவையில்லாத பிரச்சனை தான் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட ஸ்கேட் போர்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்து எங்க எப்படியா தப்பிச்சு போயிடுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக்லேயும் அந்த ஸ்கேட் போர்டை மாட்டிட்டு அந்த பையன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் ஓட ஆரம்பிச்சிருவான். என் பாட்டுக்கு தான் அமைதியாக வந்துகிட்டே இருப்பான். அதாவது போலீஸ்காரங்க கிட்ட அவன் எஸ்கேப் ஆகி வந்துட்டான். அவன் பாட்டுக்கு ஃப்ரீயாக அடுத்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த லேப்ல உள்ளவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஊரில் கொஞ்சம் பசங்க இருப்பாங்கல்ல, சில பசங்க இருப்பாங்க, அவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் என்னன்னே தெரியாது, யாராவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்கள முடிக்கிறது, அவங்கள துரத்துறது அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்களே, அவங்கள வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த பையனை வந்துட்டு பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு பர்ஸை கொடுத்துட்டு, அதாவது பர்ஸ்னா அவர் மேலே அப்படி பர்ஸை வச்சுட்டு எங்க பர்ஸை அடிச்சுட்டு நீ ஓட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே அந்த பையனை துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த ஊர் பசங்க அதாவது அந்த நாட்டு பசங்க எப்படி இருக்காங்கன்னா வந்துட்டு ஒரு ஏதோ எலாஸ்டிக்ல செஞ்ச பொம்மை மாதிரி இஷ்டத்துக்கும் எல்லா இடத்துல ஏதாவது ஒரு கேம் கூட இருக்கும்ல, ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருப்பாங்கல்ல, அது மறந்து போயிட்டேன் அது பேர், அந்த மாதிரி இஷ்டத்துக்கும் ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம அயன்படுத்தலாம் பார்த்துருப்போம், வெளிநாட்டில் ஒரு சண்டை வரும்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். இப்போ அந்த பையன் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் எவ்வளோ அடிப்பட்டாலும் திரும்ப அவங்க பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பையன் வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அதில் வந்து அப்படியே ஒரே ஜம்ப் பண்ணிடுவான். அந்த ஜம்பை மட்டும் இவங்களால கடைசியில் பண்ண முடியாது. அதுதான் இவங்களுக்கும் அந்த பையனுக்கும் உள்ள வித்தியாசமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த ஆளுங்க கிட்ட இருந்து அந்த பையன் வந்து எஸ்கேப் ஆகி வந்துருவான். எனக்கும் அப்பாடா இப்போ தப்பிச்சமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி இருக்கும். சரி மெட்ரோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோக்குள்ள அந்த ட்ரெயின் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஏறி உட்காந்துருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லாருமே அந்த எல்லா பேசஞ்சரும் பார்த்தீங்கன்னா உள்ள உட்காராம எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு யோசனையாகவே இருக்கும். இப்படியெல்லாம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருந்து ஆபத்து போல இருக்கே, நம்மளும் இங்கிருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெளியே நிற்கிற ஆளுங்களோட இந்த பையனை இவ்வளோ நேரம் துரத்திக்கிட்டே வந்தாங்களா அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையனால் வெளியவும் போக முடியல, ஏன்னா அங்கே லாக்கும் ஆயிடுச்சு. அந்த மெட்ரோ ட்ரெயின் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது லாக் ஆகி அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணுறது தெரியாம அந்த பையன் முழிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ஹீரோயின் வந்து என்ட்ரி ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள முன்னாடியே ஒரு அறிமுகம் இருந்திருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோட அப்பா வந்து அந்த 749ல தானே வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டைமில் இவங்க ஃபேமிலி எல்லாருமே அங்கே தான் அப்படி தானே இருந்திருப்பாங்க, அதாவது ரிலேஷன் அதெல்லாம் அவங்கள ஒரு பொண்ணாக தான் இவங்க இருந்திருப்பாங்க. இவங்களும் அந்த 749ல தான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து வம்பு வளர்த்துருப்பாங்க. அப்போ அந்த டைம்லலாம் வந்துட்டு எதுக்காக அவங்க கிட்ட வம்பு வளர்க்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் அந்த டைம், அதாவது ஹீரோயின் தான் அவரை வந்து அப்பெல்லாம் காப்பாற்றிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வந்துட்டு இப்போ வந்து ஹீரோயை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே அவன் தப்பிச்சு போக மாட்டான்ல, இந்த பொண்ணை பார்த்தா நின்றுடுவான்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல, இந்த பொண்ணு வந்து நின்றுச்சு. இப்போ இந்த பொண்ணு வந்து நின்னதும் இவனை காப்பாற்றுறதுக்காகலாம் கிடையாது, இந்த பொண்ணு அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கு. இப்போ இவனை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் இந்த பொண்ணு வந்துருச்சு. இது இவ்வளோ சுலபமாக இவனை பிடிச்சிச்சு பாருங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மாதிரி, அதாவது மாறி அந்த லேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது பக்கமாக போகுது. அதனால தான் பேசஞ்சர் யாருமே வந்து உள்ளே ஏறல. இந்த பையனை மட்டும் கூட்டு வரதுக்காகவே இப்போ இந்த ட்ரெயினை வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. நேராக வந்துட்டு அது ரூட் மாறி வந்து அந்த லேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போகுது. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணும் பையனும் வந்து அங்கேருந்து இப்போ
இறங்கிடுறாங்க. இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இறங்கிட்டு இப்போ அதுக்குள்ளே இன்னும் அந்த லேப்குள்ளே போகிறதுக்காக ஒரு ஜீப் மாதிரி இருக்குது. அந்த ஜீப்குள்ளே ஏறி போகிறாங்க. இப்போ போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வித்தியாசமாக நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது இரும்பு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதில் நிறைய மனுஷங்களை உள்ளே ஏற்றி கூட்டு மேல் பக்கமாக அந்த இது மாதிரி வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு வித்தியாசமாக இருக்குது. அந்த 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 இடமே அவருக்கு ரொம்ப இதாக தெரியுது. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு செயற்கை ஒரு கடலையும் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த கடலை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய சைஸ், உள்ளதுலேயே பெரிய சைஸ் சுறா. அதாவது இப்போ நார்மலாக நம்ம உலகத்தில் இருக்க கடலில் இருக்க சுறா மாதிரி இல்லாமல் பெரிய டபுளாக பெரிய சைஸில் ஒரு சுறா வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இன்னும் ஒரு மாதிரியாகவே இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்படியே அந்த லிஃப்ட் ஏறி போவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு நிறைய பசங்க இருக்காங்க. இந்த பசங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோ வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் வம்பு வளர்த்துட்டே இருப்பாங்கல்ல, அந்த பசங்க தான் இவங்கெல்லாம். இப்போ இவங்களும் வளர்ந்துட்டாங்க. அந்த 18 வருஷம் ஆயிடுச்சுல, இப்போ அவங்களும் வளர்ந்துட்டாங்க, ஹீரோவும் வளர்ந்துருப்பாரு. இப்போ ஹீரோ அவங்களையும் பார்க்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த பசங்க திருந்த மாட்டேங்கிறாங்க. இந்த பையனை பார்த்தோன்னே அவன் வந்துட்டான் பாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அதில் இருக்க ஒரு 10 15 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரியே வந்துட்டு அவனை பயமுறுத்துற மாதிரி ஒரு பெரிய ஜம்ப் ஒன்று பண்ணி அப்படியே அவன் கிட்ட வந்து நிற்கிறான். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ இதுலேருந்து விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோக்கு மட்டும் அந்த சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குது, இன்னும் அவருக்கு தெரிய வரல அப்படின்றது இன்னும் கதை வரல. ஆனால் இந்த பசங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா இது நார்மலாக இருக்கவங்க இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த பசங்களுக்கும் ஏதோ ஒரு பவர்ஸ் இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பசங்க பண்ணுற மக்கி ஜம்ப் எல்லாம் பார்த்துட்டு நல்ல வேடிக்கை பார்த்துட்டு இப்போ வராங்க. ஹீரோயின் வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, இந்த ஆராய்ச்சியோட மேனேஜ்மெண்ட் இருக்கும்ல, அங்கே பார்க்க வராங்க. அங்கே ஒருத்தர் இருக்கார். அங்கே அவரை பார்த்த உடனே இப்போ ஹீரோக்கு வந்து கோவம் வருது. எதுக்காக இப்போ என்ன வந்து தேடிக்கிட்டே இருக்க, ஏற்கனவே அந்த மாதிரிலாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நீ என்ன சொன்ன, இதுக்கப்புறம் நான் உன்னை தேட மாட்டேன், உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு தானே சொன்ன, திரும்ப திரும்ப எதுக்கே என்னை தேடி தேடி அலையிற, இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு ஏன் இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து கோவப்படுவார். அதுக்கு இவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நீ எங்களுக்கு தேவைப்படல, அதனால நாங்கள் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, உன்னை விட்டுட்டோம். ஆனால் இப்போ நீ எங்களுக்கு தேவைப்படுற, இங்கே பாரு இந்த உயிரினத்தை வந்து எது பண்ணி அதை வந்து அழிக்கவே முடியல, ஒரு வேலை வந்துட்டு அது உன்னால் அழிக்க முடிய வாய்ப்பு இருக்கும், அதனால தான் உன்னை வந்து நாங்கள் இப்படி வலுக்க டைமாக கூட்டிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்படி சொல்லிட்டு அவர் இன்னொன்று சொல்வார், நீ மட்டும் இந்த மாதிரிலாம் செஞ்ச அப்படின்னா வந்துட்டு இந்த மக்களை வந்து நீ எல்லாருமே காப்பாற்றலாம், அது உன்னால் மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் இவர் என்னதான் இந்த மாதிரிலாம் சொன்னாலும் ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை செய்யறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிவாதமாக இருப்பார். இப்போ அந்த ஆள் என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நான் உன்கிட்ட நல்ல விதமாக தானே பேசிட்டு இருக்கேன், இப்போ நீ தான் வந்து என் குணத்தையே மாத்திர, என்ன வில்லனா மாத்திர பற்றியா அப்படி அப்படின்னு சொல்வார். அந்த உயிரினத்தை யாராலையும் அழிக்க முடியல, அது பிறக்கிற அதாவது நீ பிறந்ததே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை தான் பிறந்திருக்க, நிச்சயமாக உனக்குள்ள அந்த பவர் இருக்கும், அதனால கண்டிப்பாக அந்த உயிரினத்தை அழிக்கிற பக்குவம் வந்து உங்ககிட்ட இருக்கும், உங்ககிட்ட அந்த பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அப்போ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது, இதுக்கப்புறமும் நீ ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன அப்படின்னா உனக்கு இருக்கிறதே யாரு, ரெண்டே 2 பேர் தான், ஒன்று உங்கள் அப்பா, இன்னொன்று உங்கள் ஆண்டி, அவங்க 2 பேரையுமே நாங்கள் அழிச்சிருவோம், அதெல்லாம் அவங்களால செய்ய முடியுமா ஈஸியாக, அதனால அழிச்சிட்டு அவங்களோட சாம்பல் கூட உனக்கு கிடைக்க முடியாமல் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு மாதிரிலாம் பேசி அந்த பையனை ரொம்பவே பயமுறுத்துவாங்க. பையன் என்ன செய்யுது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ இவர் என்ன சொல்வார் அப்படின்னா, உன்னை வச்சு எங்களுக்கு என்னென்ன நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணி பார்த்துருவோம், அதெல்லாம் பண்ண முடிஞ்சு இந்த உயிரை அழிச்சு முடிஞ்சு இது மாதிரிலாம் செய்ய முடிஞ்சா அதை நாங்கள் செஞ்சிருவோம், அப்படிலாம் நாங்கள் செஞ்சோம், அதனால எந்த ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து தப்பாக வந்தது அப்படின்னா உன்னை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம், அதுக்கு முன்னாடி நீ தப்பிச்சு போகணும், வேற மாதிரி செய்யணும் அப்படி இப்படி நினைச்சாலோ, இல்லை நாங்கள் சொல்கிற இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணாமல் நாங்கள் சொல்கிறதுக்கு நீ வந்து ஒத்துழைக்காமல் இருந்தாலும் நாங்கள் சொன்னபடி உங்கள் ஃபேமிலி வந்து இப்படி இருக்காது, இல்லைனா நாங்கள் சொல்கிறபடி கேட்டு நடந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லா சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். யோசிச்சு பார்த்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷனே அந்த பையனுக்கு இல்லை, எங்கே போனாலும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, இப்போ இங்கே தப்பிக்கவும் முடியாது, தப்பிச்சாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆபத்து, அந்த மாதிரி இருக்க சூழலை வேறு ஒத்துக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி கட்டாயத்தில் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒத்துக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இந்த பையன் உள்ளே வரும்போது அவரோட கூட இருக்கிற பசங்களாம் வந்து ஒரு க்ரீன் கலர் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டுருப்பாங்களே, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை இப்போ இவனுக்கும் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை இவன் போட்டுக்கிட்டு ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்குள்ள அந்த பையன் வருவான். இப்போ அந்த பையன் வந்து இங்கே நின்றுட்டு இருப்பான். அந்த ட்ரெஸ்ஸுக்கு அவன் போட்டிருக்க அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் மேலே மாற்றி விடுவாங்க. அதை மாட்டி விட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது உனக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட், இந்த டெஸ்ட்டில் வந்து நீ பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நிற்க வச்சுட்டு போவாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பையன் முடிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே உள்ள வந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு வேகமாக எல்லாரும் வந்து உட்காருவாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மேட்ச் நடக்குதுன்னா ஒரு ஆர்வமாக வந்து உட்காந்து பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஒரு அந்த டிஸ்பிளே இருக்கும்ல, அதில் போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பையன் மட்டும் தான் இப்போ கிரவுண்டுக்குள்ள நின்றுட்டு இருப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது இண்டோர் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிரவுண்டுக்குள்ள நின்றுட்டு இருப்பான். இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாவே இருக்கும், ஒரே யோசனையாக இருக்கும், என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு தலைக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சங்கிலிங்கெல்லாம் அப்படியே தொங்க ஆரம்பிக்குது. ஒரு சங்கிலியா ஹீரோ சுற்றி மேலே இருந்து வந்துட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆப்ரேட்டர் பண்ணிட்டு இருப்பார். அவர் வந்து ஒரு லாக் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பால் ஒன்று வருது, ஒரு இரும்பால செஞ்ச ஒரு பால் ஒன்று வரும் ஹீரோவை நோக்கி. இந்த பால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது லேபுக்குள்ள ஒரு ஆள் இருப்பார், அவரோட கண்ட்ரோலில் தான் அந்த பால் இருக்கும். லெஃப்ட்னா ரைட்னா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றதுக்குலாம் அப்படியே அழகாக அந்த பால் வந்து இங்கே அங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த பால் வந்துட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் சுற்றி அந்த மாதிரிலாம் பண்ணி காட்டிட்டு அடுத்தது ஹீரோ சுற்றி அப்படியே ரவுண்ட் அடிக்க வைப்பார். அந்த பால் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே வரும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ போட்டு அந்த பாலாலே அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. பாவம், ஆனால் அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அந்த பால் இவர் தான் ஆப்ரேட் பண்ணி வேணும் தான் ஹீரோ அடிக்கிறார். எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாதிரி அடிச்சாதான் ஹீரோக்குள்ள அந்த பவர், அந்த சூப்பர் பவருக்கு அது வெளியே வரும் அப்படின்றதுக்காக ஹீரோ வந்து டீஸ் பண்ணுறாங்க. நேரமாக ஆகிட்டே இருக்கு. அந்த ஒரு பாலை வச்சு அவர் ஹீரோ அடி நடிச்சிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றும் ஆகலை, அவருக்கு தான் ஒரு சில இதர சக்திகள் இருக்கிறதுனால. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லேபில் இருக்க அந்த ஆள் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 1க்கு 3 பந்தா அனுப்பி விட்டுருவாரு. இப்போ ஒன்று இல்லாமல் 3 பந்தா சேர்ந்து ஹீரோவை சுற்றி ரவுண்ட் அடிச்சு அவரை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 3 பந்தா அடிக்க அந்த ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி ஆயிடுது. அதோட இப்போ ஹீரோ வந்து அந்த
பந்துகள்ட்ட தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த செவர் மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலாம் ஏறி ஓட ஆரம்பிச்சிடறான். அப்போ அந்த பந்துங்க வந்து அவனை துரத்திக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கும். அவன் டக்குன்னு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே அந்த சங்கிலிங்க தொங்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சங்கிலியை பிடிச்சி அப்படியே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். ஹீரோ அந்த சங்கிலி பிடிச்சி அப்படியே மேலே ஏறிடுவார். ஆனால் அந்த லேப்ல இருக்கவன் அந்த ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பந்தை வந்துட்டு சங்கிலியோட அப்படியே இணைச்சி விட்டுருவாரு. இப்போ நிறைய சங்கிலி தொங்குச்சு பார்த்தீங்களா, அந்த சங்கிலியில் ஒன்றா வந்துட்டு இந்த பால் போய் மாட்டிக்கும், அப்படியே சுற்றிக்கிட்டு அங்கே மாட்டிக்கிட்டு ஹீரோ அங்கே இருக்கார் பார்த்தீங்களா, அவரை போட்டு நல்லா வசதியாக போயிடும் அதை பற்றி சுற்றி அவர் அடிக்கிறதுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ மாறி அடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஒரே அடிதான் ஹீரோ அப்படியே என்ன பிடிச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் விட்டு பொத்துன்னு வந்து கீழே வந்து விழுந்துருவாரு. இப்போ மயக்கத்துமே வந்திருக்கும் அவருக்கு. உடனே அங்கே உள்ள ஹீரோயின் போன என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் வந்து இதாகிட்டான், அவன் வந்து எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும், அந்த டோரை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொண்ணு கேட்கும். அந்த பொண்ணு என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் இவங்க யாருமே காதில் வாங்கிக்கவே மாட்டாங்க. இப்போ அவங்களோட தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட உள்ள அந்த சூப்பர் பவர் வெளியே வரணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் ஒரு பந்து, அதுக்கப்புறம் 3 பந்து, இப்போ பார்த்தீங்கன்னா பந்துங்க எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு நிறைய பந்து வந்துருது. அந்த பந்துங்கள்லாம் வந்துட்டு ஹீரோவை துரத்திக்கிட்டே இருக்கு, அவர் பாட்டுக்கு மயக்கத்தில் இருக்காரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா பந்தும் ஒன்று சேர்ந்து ஹீரோவை நசுக்கி அப்படியே பிதுக்க பார்க்குது. இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோதான் போல இருக்கு, இவன் ஹீரோயோட கதையை முடிக்காம இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும் சொல்லிட்டு அவங்களும் அமைதியாயிடுவாங்க. அவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு வலி தாங்க முடியாது, மொத்தமாக சேர்ந்து அப்படியே எல்லாம் பயங்கரமாக நசுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இப்போ வந்து அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா ஒரு சத்தம் தான் போடுவார், கத்துவார். அந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சத்தத்துக்கே அவர் சுற்றி நசுக்கிட்டு அந்த பந்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிச்சுக்கிட்டு வெளியே வர ஆரம்பிச்சு, அதாவது அப்படியே தெரிச்சுக்கிட்டு உடஞ்சி விழ ஆரம்பிச்சிடும். டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து ஹீரோ வந்து சத்தம் போட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டாரு. இப்போ என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட முதுகில் வந்து சின்னதாக ஒரு சின்ன ரெக்க மட்டும் முளைச்சிட்டு அப்படி திரும்பவும் உள்ளே போயிடும். அது ஃபுல்லாக இன்னும் வளரல. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது அவரோட முதுகில் வந்து காயம் வந்து ஆனதுன்னு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபுக்கு கூட்டு போய் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அந்த காயங்கள் பார்த்தீங்கன்னா தன்னாலேயே சரியாயிடும். எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுவாக சரியாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு போய் வச்சுட்டு அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்கன்னா அவர் மயக்கத்தில் இருக்கார். தெளிவான அடுத்த டெஸ்ட்டுக்கு அவர் ரெடி ஆயிடணும். இந்த டைம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆழ்ந்து தூங்கிட்டே இருக்கார். அவர் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவருக்கு அவர் அந்த பில்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் அவருக்கு நடந்த மாதிரி அவர் தோணுச்சு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் அவருக்கு நடக்குது. அதாவது பெரிய பறவையாக இருக்குது, அது அவர் அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிக்குது, வட்டம் போடுது, அந்த மாதிரிலாம் செஞ்சு இவர் ரொம்பவே பயமுறுத்துது. இவருக்கு அப்படியே தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு உட்காந்துறாரு. அவருக்கு நிம்மதியாக இல்லாத மாதிரி இருக்குது. டக்குன்னு போயிட்டு ஃபேஸ் வந்து கழுவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எந்திரிச்சு வருவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த முகம் கழுவலான்னு சொல்லிட்டு வந்த ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஷர்ட்டை வந்து கழட்டிட்டு பார்க்கும்போது அவருக்கு முதுகில் அந்த ரெக்க வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு உணர்வு அவருக்கு தெரியுது. அது தெரிஞ்சவொன்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டே இருக்கா. திடீர்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த முன்னாடி அந்த கண்ணாடி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கண்ணாடியில் வந்துட்டு தலையை முட்டி பயங்கரமாக அடிச்சுக்கிறாரு. ஹீரோ இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக பண்ணுறாரு. அவருக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா அவருக்கு எதுவுமே ஆயிருக்காது. அவர் நார்மலாக தான் இருந்துட்டு இருப்பார். அவருக்கு என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வழியாக அங்கே இருக்க அந்த லேபில் உள்ளவங்களாம் ஹீரோ வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இது இவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே தன்னைத்தானே தலையை அடிச்சுக்கிட்டே இருப்பார். இதை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் பூட்டி வச்சிருக்க ரூமுக்கு வந்து ஹீரோயின் இருக்காங்களா வேகமாக வருவாங்க. வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினையும் பிடிச்சி தள்ளி விட்டு அவர் ஓடுவார். ஏன்னா இவங்களும் அப்படியே நின்று அவர் ஏமாத்திட்டு தானே இருக்காங்க. அதனால பிடிச்சி தள்ளி விட்டு அந்த இடத்த விட்டு எப்படியே தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஓட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு வருவார். ஆனால் அதுதான் லேப் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த லேப் ஃபுல்லாக அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா ஃபுல்லாக இரும்பு கம்பிகளால் போட்டு அங்கங்கே லாக் போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோ எவ்வளோ முயற்சி பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போக வாய்ப்பும் இல்லை, வழியும் இல்லை. அதோட ஹீரோ வந்து மனசை மாற்றிக்கிறார். இதுக்கு மேலே இங்கே தப்பிச்சு போகணும்னு நினச்சா கூட வாய்ப்பே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை விட்டுட்டு இப்போ அங்கேயே இருக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்கலாம் வந்துட்டு அந்த மேனேஜர்கள் அவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது லேப் லீடர் அவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு ஜந்து வந்து கொண்டு வந்தாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கணும், அது மாதிரி இப்போ நிறைய உயிரினங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுங்க வந்துட்டு சிட்டியை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இப்போ அந்த லீடருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. இப்போ அந்த லீடர் என்ன சொல்வாருன்னா, எவ்வளோ சீக்கிரம் நம்மளால முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த உயிரினத்தை வந்து ஏதாவது பண்ணி நம்ம அழிச்சிடணும், அதாவது ஹீரோவை நம்ம அதுக்கு ரெடி பண்ணிடணும், இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து பிரோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவார். இதே நேரத்தில் பார்த்தோம்னா இப்போ ஹீரோட அப்பா இருக்காருல, அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா என் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போஸ்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஊர் ஃபுல்லாக ஒட்டி வச்சுட்டே இருப்பாரு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு லேடி வந்து எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் இருக்காருல்ல, அந்த லேப் லீடர் அவர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அந்த பையனோட அப்பா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த வேலையெல்லாம் வேற அந்த ஆள் பார்க்குறாரு, அவரை வேற மாதிரி கவனிக்கிறான் அப்படின்ற மாதிரி இவர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோட ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இப்போ ஹீரோட அப்பா கூட சண்டை போடுவாங்க. ஹீரோ வந்து காணும், அவனுக்கு ஃபோன் அடிச்சாலும் ரீச் ஆக மாட்டேங்குது, அவன் எங்கே இருக்கானே தெரியல, உனக்கு அவனை பற்றி கவலையே இல்லையா, நீ பாட்டுக்கும் அவர் ஒரு ஃப்ளைட் செஞ்சுட்டு இருப்பார்ல பறவை மாதிரி, அதுக்கு வந்து உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பாரு, நீ பாட்டுக்கும் உட்காந்து கேர்லெஸ்ஸாக வந்து பெயிண்ட்ல அடிச்சிட்டு இருக்க, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அவனுக்கு எதுவுமே ஆகாது, அவனை யார் இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போனாங்களோ அவங்களே அவனை பத்திரமா கொண்டு வந்து நம்ம கிட்ட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த லேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு பேக் மாட்டிட்டு வந்திருப்பார்ல, அந்த பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு ஃபிளாஸ்க் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த ஃபிளாஸ்க்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு மெடிசன் இருக்கும். அது என்ன மெடிசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல வந்து அவங்க அப்பா வந்து அந்த மருந்தை குடிச்சிட்டு மறந்துடாத மருந்து சொல்வார்ல, அந்த மருந்தை தான் அந்த பையனுக்காக ஃபிளாஸ்க்ல வச்சு கொடுத்துருப்பாரு. இப்போ இதை பார்த்துட்டாங்க, இது என்ன மெடிசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. இவங்க அதெல்லாம் தேடி பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அதோட ஹீரோ வந்து இந்த மருந்தை குடிச்சிட்டு இருக்காருல, அதனால தான் அந்த ரெக்க வந்து வளராம இருக்கு
இருக்குது. இப்போ அவர் அந்த மருந்தை வந்து சாப்பிடாம இருந்தாருன்னா அது அவருக்கு அந்த முதுகுல முளைச்ச ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக முளைச்சிரும். அது முளைச்சது அப்படின்னா வந்துட்டு மற்றவங்களுக்கு, அதாவது சில பேர் வந்து இந்த சக்தியெல்லாம் கிடைச்ச உடனே வேற மாதிரி வில்லனுங்களா மாறிடுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் மாறிடக்கூடாது, பையனை கொண்டு யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அப்பா வந்துட்டு அவரும் ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கிற லேப்ல இருந்தவர் தானே ஒரு மெடிசன்லாம் கண்டுபிடிச்சு மகன்கிட்ட கொடுத்துட்டே இருப்பாரு. இது ரெகுலராக அவரை வந்து குடிக்க வச்சுட்டே இருக்க, அதாவது அந்த மெடிசனை வந்து அவர் சாப்பிட சொல்றதுக்கு காரணம் வந்துட்டு அந்த பையனுக்கு அது வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு அவங்க அப்பா தான் அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது இப்போதான் இவங்களுக்கு தெரிய வருது. அதனால தான் இவங்க என்ன முயற்சி பண்ணி பார்த்தாலும் அது அந்த பவர் வருது போயிடுது வருது போகுது அப்படின்ற மாதிரியே இருக்கு அப்படின்றத இப்போதான் இவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோக்கு வந்துட்டு அந்த இடத்த சுற்றி காட்டுவாங்க. அதாவது ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோக்கு வந்து சுற்றி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. வச்சிருக்கிற எல்லா திங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கும். அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்ததுல அதுலேருந்து கிடைச்ச சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சில எலும்புகள் இதெல்லாம் கிடைச்சது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹீரோ வந்து பார்ப்பாரு. அதெல்லாம் எப்படி இருக்கும்னா அமைப்பு பார்த்தீங்கன்னா அதோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ நார்மலாக ஹியூமன் பாடி மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் வந்து ரெக்க முளைச்சிருக்கும். அதாவது மனுஷன் பாதி பறவை பாதி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த அந்த இதை பார்க்கும்போது ஹீரோ வந்து அதை வித்தியாசமாக பார்த்துட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வர ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படியே மெய்மறந்து நின்றுறாரு. ஏன்னா அவருக்கு அதை பார்க்கும்போது தன்னைத்தானே பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அவருக்கும் ஒரு ஹியூமன் தான், அவருக்கு ரெக்க முளைக்குது பார்த்தீங்களா, அது கண்ட்ரோல் தானே அவங்க அப்பா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவனுக்கு தன்னைத்தானே பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த விஷயம் அவங்களுக்கு இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரிய வந்துட்டு இருக்கு. இது ஒரு வித்தியாசமாக பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு குட்டி ஜந்து மாதிரி ஒன்று வந்து கொண்டு வந்து வச்சாங்கல்ல, அதை வந்துட்டு என்னென்னமோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் ஷாக் கொடுத்துருப்பாங்க, கேஸ் கொடுத்துருப்பாங்க, நெருப்புலாம் போட்டிருப்பாங்க, எதுவுமே செய்ய முடியாமல் இருந்திருக்கும். அதனால இப்போ அதை போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல. இப்போ அந்த பூச்சி மாதிரி ஒரு பூச்சினே வச்சுப்போம் அந்த ஜந்து. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து அதை போய் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ அந்த லீடர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த லேப் லீடர் அவர் என்ன சொல்வாருன்னா, அது ஏதாவது உங்ககிட்ட பேசுதா, அது பேசுறது உனக்கு புரியுதா, சொல்லுன்னு கேட்டுட்டே இருப்பாரு. அது எதுவுமே பேசல, அது பேசுறது எனக்கு எதுவுமே புரியலன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. அதுங்கெல்லாம் ஏதாவது முயற்சி பண்ணுதா, அதோட பிளான் என்ன அப்படின்றது ஹீரோக்கு அதோட பாஷை புரியுமா அப்படின்றதுக்காக இப்போ செக் பண்றாங்க. ஆனால் ஹீரோ வந்து எனக்கு அது எதுவுமே பேசின மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஹீரோ வந்து எனக்கு எதுவுமே கேட்கல அப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டே இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு, ஹீரோட மண்டையை பிடிச்சி அந்த கண்ணாடி இது இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு நசுக்குறாரு. உனக்கு கேட்டே ஆகணும், உனக்கு கண்டிப்பா கேட்கணும், எங்களுக்கு தெரியும், கேளு, நல்லா கேளு, அது என்ன சொல்லுது அப்படின்றத என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி மண்டையை போட்டு அழுத்துறாரு. இப்பதான் ஹீரோக்கு வந்து அது பேசுறது அவருக்கு புரியுது, உண்மையிலேயே அவருக்கு கேட்குது. ஆனா வேற யாருக்கும் கேட்கல, வேற யாருக்கும் புரியல, அது என்ன பேசுது அப்படின்றது ஹீரோக்கு புரிய வருது. இப்படிப்பட்ட ரகசியமா அது என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பூமி இருக்கு, இந்த பூமியில வந்து இந்த உயிரினங்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரையும் நம்ம அழிச்சிருவோம், இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம ஒரு புது இதை கொண்டு வருவோம், அதெல்லாம் நாங்கள் செய்ய போறோம், எனக்கு நீங்களும், அதாவது நீயும் வந்து எங்களோட சேர்ந்து இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த இது பேசிட்டு இருக்கு. ஆனா இது பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி ஜந்து இருக்கும்ல, அது பேசுற மாதிரி இல்ல, பெருசா ஒன்று உள்ளதுல பெருசா ஒன்று இருக்கு, அது எங்க இருந்தோ பேசுறது வந்து ஹீரோக்கு வந்து காதுல நல்லா கேக்குது. இது மாதிரிலாம் அது பேசிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து யார்ட்டையும் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா யார்ட்டையுமே சொல்ல மாட்டார், அப்படியே அமைதியா இருந்துட்டு இருப்பாரு. இப்போ வெளியே வந்து கேட்கும்போது எதுவுமே கேட்கலன்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அந்த ஆராய்ச்சி பண்றாங்களா அவங்க வந்துட்டு ஏதோ மாட்டிக்கிட்டு அந்த உயிரினம் ஏதோ பேசுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த லீடர் இருக்காருல அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது சொன்னிச்சு, இந்த பூமியை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு இதை சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ என்ன பதில் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் கேட்பாரு. அவன் எதுவுமே பேசலாம், அமைதியா தான் இருந்தான்ற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. ஜந்துலாம் இருக்குல்ல, அதோட மெயின் பிளானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் அழிச்சிட்டு பூமியை வந்து சுத்தப்படுத்தணுமா, அதுதான் அவங்களோட மெயின் வேலையா. அது செய்யறதுக்காக தான் இப்போ ஹீரோ வந்து துணைக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. அவங்கலாம் இது பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்குலாம் ரொம்ப கோவமா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜந்தை வந்து பிடிச்சிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கு, ஒரு உலோகம் மாதிரி ஒரு பெருசா இருக்கு, கண்ணாடி பெட்டி மாதிரி இருக்கு. அந்த பெட்டி வந்து தூள் தூளா உடஞ்சு விழுந்திருக்கும். அந்த தூள் தூளா உடஞ்ச ஒரு பெட்டியை தான் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க இந்த குட்டி ஜந்தை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் ஏதோ புதுசா ஒரு வேலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ரெக்க முளைச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வலி ஏற்படுது. அது உடனே அவர் வந்துட்டு அந்த வலியை தாங்க முடியாம கத்திக்கிட்டே இருக்காரு. இதே சமயத்தில் அந்த குட்டி ஜந்து இருக்கு பாருங்க, அதுக்கும் வலிக்குது, அதுவும் கத்திக்கிட்டே இருக்கு பயங்கரமா. அப்படியே வலியால துடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல அவருக்கு மனுஷங்க யாருமே கண்ணுக்கு தெரியல, ஒரே புகமூட்டமா இருக்கு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஏலியனுங்க வந்து நிற்கிது ஹீரோ முன்னாடி. இது வந்து அவரோட அடிக்கடி அவருக்கு வர இல்லூஷன், அது உண்மையாக நடக்குதான்னு கூட அவரால் கெஸ் பண்ண முடியல. அந்த 3 ஏலியன் வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கும். என்ன பேசும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்குல்ல, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி ஒரு பாம்பு ஷேப்பில் வந்துட்டு ஒரு உயிரினம் வந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா. ஹீரோ ஸ்டார்டிங் அப்படி சுற்றி வர மாதிரி அவர் நினைச்சார்ல, அந்த மாதிரி உயிரினங்களை எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு அவங்க அந்த ஸ்பேஸ் ஷிப் மூலமா போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடும். அது ஃபால்ட் ஆனோன்னா அது அப்படியே கீழே வந்து பூமியில் விழுந்துரும். அது விழுந்ததோட தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களாம் வந்து மோசமான அந்த ஜந்துங்க வந்து ரொம்ப மோசமானதுங்க தான், அதுங்க கூட்டிட்டு போயிட்டு இருந்தது வேற இடத்துக்கு, வேற கிரகத்துக்கு. ஆனால் போகிற வழியிலே வந்து ஒரு ஃபால்ட் ஆகி தான் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து உடஞ்சதுனால அவங்க எல்லாருமே வந்துட்டு பூமியில் வந்துட்டு புதஞ்சிட்டாங்க. அந்த பூமியில் புதஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க போய் பூமியை தோண்டி ஒரு சுரங்க வேலையை நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வெளியே வந்து தான் அங்கே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அப்போ உள்ள இந்த உயிரினம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா பூமியை அழிக்கணும், உயிரினங்களை வந்துட்டு எல்லாத்தையுமே முடிச்சு கட்டணும் அப்படின்றத அதோட வேலையாகவே இருந்திருக்கு. அப்பவும் சரி இப்பவும் சரி அதை தான் அதுங்க பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏலியனுங்க வந்து இந்த விஷயத்தை வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும். அதான் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து தப்பிச்சு வந்தாலும் அந்த பூமி அடியில் வந்துட்டு புதைச்சு தான் வச்சிருக்கும் இந்த 3 ஏலியனும் சேர்ந்து. ஆனால் இப்போ இந்த மாதிரி தோன்றாங்களே, தோண்டி எதையாவது கண்டுபிடிக்கிறன்ற பேரில் செய்யும் போது தான் அதுங்க எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு அது வந்து நாசத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க இப்போ பரவ ஆரம்பிச்சிருச்சு, இது பூமியவே இந்த மாதிரி பண்ணிடும், அதனால அதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுறதும் அதுங்க அழிக்கிறதும் உன்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏலியனுங்க வந்து இப்போ ஹீரோ கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த 3 ஏலியனும் ஒன்னா சேர்ந்து இப்போ ஹீரோக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். அது பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஏலியனும் ஒன்னா சேர்ந்து ஹீரோ உடம்புக்குள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து டக்குன்னு அந்த ரெக்க முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ரெக்க முளைக்க ஆரம்பிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஹீரோட உடம்புல இருந்து அந்த பிளட் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த பிளட் ஒரு டிராப் பட்டு அப்படியே அந்த கண்ணாடி குடுவையில் பட்டவன பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் ஒன்று சின்னதாக ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஜந்து
அந்த எல்லாரையும் பிடிச்சி முழுங்கிட்டு இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாளா அது என்ன போராடியும் சாகடிக்க முடியாத அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோட அந்த குட்டியா அந்த பிளட் இது பட்ட உடனே அப்படியே அதே இடத்துல இறந்து போய் கீழ விழுந்துரும். அப்ப இதிலிருந்து ஹீரோவால மட்டும் தான் அவங்களலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்துட்டு அந்த ரெக்க வந்து திரும்ப உள்ள போயிடுது. அது திரும்ப உள்ள போய் நார்மலான மாரி ஆயிடுறாரு. இவர் அந்த ரெக்க உள்ள போன உடனேயே பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி கூடு வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துருது. அதுக்குள்ள இருந்த அந்த ஜந்து இருக்கு பார்த்தீங்களா, திரும்ப அதுக்கு உயிர் வந்து அந்த கண்ணாடி கூடுக்குள்ள திரும்பவும் சுத்திட்டு இருக்கு. அது ஹீரோவும் பார்க்குறான். பார்க்கும்போது ஹீரோ வந்து என்ன நினைப்பாருன்னா, அப்ப நம்ம கிட்ட இருக்க அந்த பவர் வந்து ஃபுல்லா வெளிய வந்தா மட்டும் தான் இந்த இந்த உயிரினத்த வந்து நம்ம அழிக்க முடியும் போல இருக்கு. அப்படின்றது ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, தூரமா இருக்கு. அதாவது அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல அந்த இடத்த வந்து இவர் இங்கிருந்து பார்த்துட்டு இருப்பாரு. அங்க வந்து ஒரு மாரி புகை மூட்டமா இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கு. அங்கிருந்து ஏதோ ஒரு வைப்ரேட் ஆகும்போது, அங்க இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இங்க நம்ம ஊர்கிட்ட இருக்க குட்டி குட்டி பறவைங்களுக்கு வந்து ஏதோ அத பண்ணிடுது. அந்த விஷயம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பறவையா இருக்கிறது எல்லாமே கழுகு விட பெரிய உருவமா மாறி மாறி பறக்க ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் ஹீரோட அப்பா வந்து கவனிப்பாரு. மாறுனது மட்டும் இல்லாம இந்த பறவைங்கலாம் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, எல்லாரையும் போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. எல்லாரையும் போட்டு உண்டுலன்னு பண்ணிட்டு இருக்கு. இந்த விஷயம் வந்து அந்த லேப்ல இருக்க அந்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியுது. அதாவது ஹீரோ போலத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த பசங்கலாம் வந்து இப்ப இந்த பறவைக்கு எதிரா போராடுறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து அவங்கலாம் வராங்கன்றது தெரிஞ்ச உடனே அதுங்கலாம் வேற ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்காக அதுங்கலாம் என்ன பண்ணுதுங்கன்னா, எங்க இருந்து அதுங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் கிடைச்ச உடனே அதுங்க இவ்வளோ பெரிய பறவையா மாறிச்சோ, அந்த இடத்த நோக்கி எல்லாமே ஒண்ணா போய் உள்ள நுழைய ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க லீடர் இருக்கார்ல, லேப் லீடரும் அவங்க கூட இருக்க ஆளுங்களுக்கும் ஒரே வாக்குவாதமா போயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளோ பறவைகள் வந்துருச்சு. எதுவுமே பண்ண முடியல நம்மளால. ஹீரோக்குள்ள உள்ள பவர் எப்படியாவது வெளிய கொண்டு வரலான்னு பார்த்தா, அது வரவே மாட்டேங்குது. அது பாதி வந்து ஆஃப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. பேசும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த லேப் லீடர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு ஒரு எண்ணம் வருது. அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ நார்மலா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவ எப்படி கட்டி போட்டுலாம் கூட்டு வந்து கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்கல்ல, அதே மாதிரி ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களையும் கட்டி போட்டு அதே மாரி செய்றாங்க. ஹீரோ வந்து அதெல்லாம் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. எப்படியாவது ஹீரோயின காப்பாத்தணும் அவருக்கு தோணிட்டே இருக்கு. அவர் அந்த பொண்ண பார்க்கறதுக்கு அவருக்கு ரொம்பவே பாவமா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணுவாருன்னா, வேணும்னே அந்த லேப் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு. அப்ப அந்த பொண்ணு வேற அந்த சேர்ல கட்டி போட்டு உட்கார்ந்திருக்குமா, இந்த டைம பயன்படுத்தி ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு வேகமா அந்த சேர்ல இருந்து அந்த பொண்ண காப்பாத்திட்டு, அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல, அப்படியே வெளிய கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த பொண்ணோட இப்ப 2 பேருமே வெளிய வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமும் இப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, நான் போய் அப்பாவ பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வருவான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப அப்பா வீட்ல வந்துட்டு ஆல்ரெடி அந்த லீடர் இருக்காரு, லேப் லீடர். அவர் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. உன்ன என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. உன் பையனா நீ வளர்த்துட்டு இருக்கியா? அது வந்து சொந்த பையன் கிடையாதுல்ல, வளர்ப்பு பையன் தானே. இப்ப என்ன கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பா இருக்காருல்ல, இந்த பையனோட அப்பா. அவர வந்துட்டு இந்த லேப்ல இருக்கவங்கலாம் வந்துட்டு, இந்த பையன் வந்து வித்தியாசமா பொறந்திருக்கான் அப்படின்றதுனால, இது உன் கண்காணிப்புல இருக்கட்டும். இவன் வந்து என்னென்ன பண்றான், இவனோட அப்டேட் என்ன எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க அந்த பையன. அவன் குழந்தையா இருந்ததுனால இவர் என்ன நினைச்சுப்பாருன்னா, அந்த புள்ளைய வந்துட்டு சொந்த புள்ளையாவே நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால வந்துட்டு அவனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுறக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் இவன் இந்த லேப்ல கொண்டு போய் குடுத்தோம்னா, அவன இதாக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப பிரியமும் பாசமும் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சதுனால, எதுவுமே அந்த ஹீரோவ பத்தி சொல்லாம, ஹீரோவ மொத்தமா அங்கிருந்து விலக்கிருவாரு. உனக்கு குடுத்த வேலை என்ன? ஆனா நீ என்ன வேலை பார்த்து வச்சுட்டு இருந்திருக்க? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த லேப் லீடர் வந்து ஹீரோட அப்பாவ திட்டிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கூட பரவால்ல. ஆனா அவனுக்கு வர அந்த இயற்கையான சக்திகள கட்டுப்படுத்தி, நீயா ஒரு மருந்த கண்டுபிடிச்சு அவனுக்கு இவ்ளோ வருஷமா நீ குடுத்துக்கிட்டே இருந்திருக்க. அதனால அவனுக்குள்ள சக்திகள் வந்து முழுசா வெளிய வர மாட்டேங்குது. பாதி வந்து அப்படியே கட் ஆயிடுது. இந்த வேலை எதுக்கு பண்ணி தொலைஞ்சா? இப்ப பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, அதான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றியே, உன் பையன் உன் பையன். ஆமா அவன் என் பையன். அவனுக்கு அந்த மாரி அந்த ரெக்கைகள்லாம் முளைச்சு அந்த மாரி இருக்கும்போது, அது அவனையும் கஷ்டப்படுத்திற கூடாது. அவன கொண்டு யாருக்கும் எந்த தீங்கும் நடந்துறக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் நான் அவனுக்கு மருந்த கண்டுபிடிச்சு குடுத்தேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்க கேட்க அந்த லீடர் இருக்கார்ல, அவருக்கு வந்து செம்ம கோவம் வரும். உடனே என்ன பண்ணுவாருன்னா, அங்க உள்ள மருந்து எல்லாத்தையுமே வந்து அடிச்சு உடைச்சிட்டு இருப்பாரு. உடைச்சிட்டு என்ன சொல்வாருன்னா, உன் பையனுக்கு இந்த சக்திகள்லாம் வந்துறக்கூடாதுன்னு தான் நீ அந்த மாரிலாம் பண்ண. இப்போ உன் பையன் வெளிய தான் இருக்கான். அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்றத நீயே நேர்ல பாரு. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த கிரியேச்சர்ஸ்லாம் அந்த பூமிக்கு அடியில இருந்ததுல ஒரு மாரி பாம்பு மாரி இருந்தது. அந்த கிரியேச்சர்ஸ்லாம் அப்படியே வெளிய வர ஆரம்பிச்சிரும். வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒருத்தவங்கள யாரு கண்ல படுறாங்களோ அவங்களலாம் சுருட்டி உள்ள இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிரும். இது மாரி நடக்கும்போது ஹீரோக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் உடம்புல இருந்து ரெக்க முளைக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா வந்துட்டு ஒரு ஆப்போசிட் வேலை நடந்துட்டு இருக்கும்போது, அத கண்ட்ரோல் பண்றதுக்கான சக்தி வந்து ஹீரோக்கு வந்துகிட்டு இருக்கு. வரும்போது டக்குனு இந்த பையனுக்கு தெரியாதுல்ல, இவன் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். அப்ப அவன் என்ன நினைப்பான்னா, நம்மள மீறி அந்த ரெக்க மட்டும் முளைக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவங்க அப்பா வந்து ஒரு மெடிசன குடுத்து இத குடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த ஃப்ளாஸ்க்க தொறந்துட்டு அந்த மெடிசன் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சுருவான். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே ஒரு டவுட் வரும். அதுதான் அந்த ஆராய்ச்சி பண்றவங்க வந்து எடுத்து பார்த்தாங்களே, அப்புறமா அதே மருந்தே அவங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரி நம்மளுக்கு ஒரு டவுட் வரும்ல. அதே தான் இப்ப உண்மையா இருக்கும். இந்த பையன் வந்து அத குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பவர் வந்து ஆப்போசிட்டா வேலை செய்யும். அதாவது இப்ப அவனுக்கு ரெக்க முளைக்கிற மாரி ஆயிடும். ஏன் அப்படின்னா, அந்த ஆராய்ச்சியில அந்த லீடர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்க அப்பா வச்சிருக்க மெடிசன மாத்தி, இவனுக்கு அந்த பவர் முழுசா வேலை செய்ற மாரியான மெடிசன கலந்து வச்சிருப்பாரு. இந்த பையனுக்கு தெரியாம அத அவன் ட்ரிங்க் பண்ணதுனால, இப்ப அவனுக்கு அந்த பவர் கிடைக்கும். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவரோட ரெக்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபுல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லா முளைச்சு அப்படியே அந்தரத்துல அப்படியே நின்னுட்டு இருப்பாரு. அந்த ரெக்கையோட நின்னுட்டு இருப்பாரு. இத பார்த்து மத்தவங்கலாம் பயப்படுவாங்கன்னு பார்த்தா, எல்லாருமே அவர வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. இதே சமயத்துல மத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஒரு அரக்கனா இருக்க, உன்ன விட்டு வைக்க கூடாது, உன்ன இப்பவே இது பண்றோம், அப்படி அது பண்றோம்னு சொல்லிட்டு ஹீரோவ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கு வந்து இப்ப மொத இவ்வளோ பெரிய ரெக்க வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால அவருக்கு வந்து பறந்தும் பழக்கம் இல்லாதனால அங்கங்க மோதி கீழ விழுந்துட்டு இருப்பாரு. மாரி எல்லாரும் சேர்ந்து மாறி ஹீரோவ போட்டு பாடாப்படுத்திட்டு இருப்பாங்க. அங்கருந்து எப்படி தப்பிச்சு போகுதுன்னு தெரியாம ஹீரோ முழிச்சிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, திடீர்னு 2 ஊசி வரும். அங்கருந்து அந்தரத்துலருந்து வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, அது மயக்க ஊசி. அத யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லேப்ல இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு தூரத்துலருந்து அப்படியே ஷூட் பண்ணி அந்த ஊசி வந்து அந்த மருந்து ஹீரோக்கு போற மாரி பண்ணியிருப்பாங்க. அதே இடத்துல ஹீரோ இப்ப மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. அவருடைய மயக்கத்துல
ஹீரோவில் கண்ண முடிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லீடர் இருக்கான்ல, அந்த லேப் லீடர் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ண வந்து தட்டி குடுத்துட்டு இருப்பாரு. அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வேணும்னே என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு அந்த லீடர் சொன்னார்ல, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ண வச்சு அந்த பையன வந்து இந்த மாரி பண்ணணும் அப்படின்றது தான். இப்ப சும்மா மருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து அந்த பையன் குடிக்க மாட்டான். இந்த பொண்ணுக்கு ஒரு தொந்தரவு பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த பையன் வந்து அத காப்பாத்துற எண்ணத்துக்கு வெளிய வர்றதும், அப்புறமா அந்த மருந்து குடிக்கிற நேரத்துல குடிக்கும்போது இந்த மருந்த மாத்தி வைக்கிறதும், அது எல்லாமே உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த வேலையெல்லாம் குடுத்துருப்பாங்க. ஹீரோயினும் இத செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா, ஹீரோ அப்படியே கண்ண முழிச்சு இப்படி பார்த்துட்டு அப்படியே மயங்கிருவாரு. இப்ப அந்த லீடரும் அந்த பொண்ண வந்து பாராட்டிட்டு இருப்பாரு. இப்ப உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் செய்ய பிடிக்காது. ஆனா இந்த ஒரு ஆராய்ச்சி இதுல நம்ம இருக்கமே அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு செஞ்சதா வந்து சொல்லுவாங்க. ஆனா இத ஏத்துக்கிற மாரி இருக்காது. திரும்பவும் ஹீரோ வந்துட்டு அந்த ஒரு வண்டி ஒரு லாரி மாரி இருக்கும். அந்த இதுல வந்து ட்ரக் அதுல வந்துட்டு ஹீரோ உள்ள எடுத்து போட்டு அதுவும் கம்பி கேட் மாரி வச்சு அவர உள்ள போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க சும்மா இல்லாம ஹீரோ கிட்ட வம்பு வளர்க்கறதே வேலையா வச்சுட்டு வம்பு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ இருக்கிற கம்பிய புடிச்சிட்டு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும். அதோட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் கிண்டல் பண்ண மயங்கி வேற கிடக்குறாரு. இவங்க கிண்டல் பண்றதெல்லாம் அவருக்கு காதுல நல்லாவே கேக்குது. அவருக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. சின்ன வயசுல இவங்க பண்ணது, இப்ப பண்ணிட்டு இருக்கறதெல்லாம் அவரால தாங்க முடியல. உடனே ஒரு கத்து கத்துவாரு பாருங்க. அப்படியே அந்த லாரி எல்லாம் பீஸ் பீஸா ஆகி இருக்கிறவங்க எல்லாரும் பறந்து பறந்து ஒவ்வொரு திசைக்கு போய் விழுந்துருவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ரெக்க வந்துரும். அவர் என்ன சொல்வாருன்னா, ஹீரோயின பார்ப்பாரு. உனக்கு ஒண்ணும் ஆகலன்னு கேட்கும்போது இல்லன்னு சொல்லுவாங்க. எதுவும் நினைக்காத, நான் இங்க இருந்து போய் ஆகணும். எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருந்து போக ஆரம்பிச்சுருவாரு. அதாவது ஃபுல்லா ரெக்க முளைச்சு இப்ப சூப்பரா பறக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்ப இங்க வந்து லேப் இருக்குல்ல, அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பாவும் அந்த லேப் லீடர் இருக்கார்ல, அவங்க 2 பேரும் இருப்பாங்க. லேப்னா அவங்க அப்பாவோட லேப். அந்த லேப்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லீடர் இருக்கார்ல, அவர் பார்த்துட்டு என்ன கேட்பாருன்னா, என்ன நீ இவ்ளோ மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்க? என்னதான் உன் பையனுக்கு வந்து எந்த சக்தியும் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ மெடிசன் கண்டுபிடிச்சாலும், இந்த அளவுக்கு மருந்து வந்து உன் பையனுக்கு தேவைப்படாதே. எதுக்காக இவ்ளோ கண்டுபிடிச்சு வச்சிருக்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, என் பையனுக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏவும் அந்த ஜந்துங்களா இருக்குல்ல, அதுங்களோட டிஎன்ஏ ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப என் பையன அது கட்டுப்படுத்துதுன்னா, அந்த ஜந்துங்களையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கா? அப்படின்ற மாரி அவர் கிண்டல் பண்ணுவாரு. அதுக்கு உடனே நிச்சயமா என்னால முடியுன்ற மாரி அவர் சொல்லுவாரு. இந்த தாத்தா இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாரு அப்படின்னா, என் பையன் நினைச்சா கண்டிப்பா முடியும். அவன் மொத்த உலகத்தையும் ஒண்ணா அந்த பையன் வந்து ஒண்ணு சேர்த்துருவானா, ஒண்ணு சேர்த்து இந்த மருந்த உள்ள வச்சுட்டான் அப்படின்னா வந்துட்டு அந்த மருந்து ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த ஜந்துக்கள் வந்து சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். அது என் பையனால முடியும்னு சொல்லிட்டு இந்த தாத்தா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் இப்ப அந்த ஆள் என்ன சொல்வாரு அப்படின்னா, அது எப்படி நீ செய்ய விடுற? நீ தான் செய்யவே விட மாட்டேங்கிறியா? அந்த ஆளுக்குள்ள அந்த பவரே வரக்கூடாதுன்ற மாரி நீ பண்ணிட்ட. இப்ப பார்த்தீங்கன்னா, ரெக்க முளைச்சிருச்சு. இப்ப அவன் வந்து இங்க இல்லாம எங்கேயோ பறந்து போயிட்டு இருக்கான். அப்புறம் அவன் எங்கிருந்து எல்லா உலகத்தையும் ஒண்ணு சேர்த்து, அதுக்கப்புறம் அவன் எங்கிருந்து மருந்து வைக்கிறது? எப்ப இந்த கிரியேச்சர நம்ம இது பண்றது? அப்படின்ற மாரி இவர் கேட்பாரு. சொல்லிடுவாருன்னா, இதுக்கு மேல அவன் யார் கையிலயும் சிக்கவும் மாட்டான். ரெக்க கடிச்சிச்சு சிக்கவும் மாட்டான். யார் சொல்றத நம்பவும் மாட்டான். அதனால இனிமே நீ தான் அவன்ட்ட டைரக்ட்டா பேசி பார்க்கணும். ஒரு தடவ அவன பேசி பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவரும் அங்கிருந்து கிளம்பிறாரு. கிளம்பி எங்க போறாருன்னா, இப்ப ஊருக்குள்ள மக்களுக்கு ஆபத்தா இருக்கிறதுனால மக்கள்கிட்டலாம் போய் சொல்லிட்டு, இந்த இடத்த விட்டு நீங்க பாதுகாப்பான இடத்த நோக்கி போயிடுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோ எங்க இருக்காரு அப்படின்றது விஷயம் வந்து அவங்க அப்பாக்கு தெரிய வருது. அதனால ஹீரோக்கு பார்க்க போறாரு. போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆரம்பத்துல வந்துட்டு உன்ன நான் என் பையனாவே பார்க்கல. அந்த 749 அப்படின்ற அந்த ஆராய்ச்சி மையத்துக்காக தான் அது அங்க வந்து உயிரினங்கள்லாம் இருக்கும்ல, அத வச்சு ஆராய்ச்சி பண்ற மாரி தான் உன்னையும் நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். போக போக நீ வளர வளர நீ பேசுறது, உன்னோட குழந்தைத்தனம் இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் உன்ன வந்து சொந்த பிள்ளையாவே நான் நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். அதனால தான் வந்து உனக்குள்ள சக்திகள் வெளிவரக்கூடாது அப்படின்றதுக்காக மெடிசன் கண்டுபிடிச்சு இதெல்லாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. கேட்டுட்டு இருக்க அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டென்ஷனும் கோவமும் அதிகமாயிடும். இந்த உலகத்துல எல்லாரும் என்ன ஏமாத்திருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. நீங்க மட்டும் தான் என்கிட்ட அதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் என்ன ஏமாத்திட்டீங்க. நீங்களும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. இனிமே என் முகத்திலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் ரெக்க வந்துருச்சு. கிளிக்கு ரெக்க முளைச்சிடுச்சுன்னு சொல்ற மாரி ரெக்க முளைச்சோன்னு இஷ்டத்துக்கும் பறக்க ஆரம்பிச்சு கோவத்துல பறந்து போயிடுவாரு. இப்ப அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். போயிட்டு இப்ப திரும்ப அவர் தான் ஒரு பார் மாரி வச்சு நடத்திட்டு இருந்தார்ல, அங்க போவாரு. அங்க வேலை செஞ்ச ஆளுங்களுக்குலாம் என்ன பண்ணுவாருன்னா பணத்த குடுத்துருவாரு. குடுத்துட்டு நீங்க இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா இப்ப சேஃபா இருக்க முடியாது. அதனால நீங்கலாம் எங்கேயாவது போயிடுங்க. எங்கேயாவது போய் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்கன்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாருக்கும் செட்டில்மென்ட் குடுத்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பணம் குடுக்குறவர் பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் பணம் குடுத்து அங்கிருந்து சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வந்து படார்னு ஒரு அறை விட்டுறாங்க. இந்த அங்கிள் அடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீங்க வேலை பார்க்குறவ நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கும் அவன் பையன் மாரி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க இவர லவ் பண்றாங்க அப்படின்ற மாரி தானே. அதோட சரின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அவன காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பா இருக்கார்ல, அவர் போயிட்டு ஒரு உயரமான இடத்துல நின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஜந்துங்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் போறதும் அவருக்கு தெரியுது. அந்த குட்டி குட்டி பறவைகள்லாம் பெரிய ராட்சத பறவையா மாறி அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, இப்ப நிறைய மெடிசன் கண்டுபிடிச்சு வச்சிருக்காருல, அந்த மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு இருப்பாரு. அப்ப இந்த லேடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஆன்டி அந்த அவர் கண்டுபிடிச்ச மருந்துலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க அப்பா கண்டுபிடிச்ச அந்த ஹெலிகாப்டர் இருக்குல்ல, பறவை மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சிருந்தாரு. அதுல எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, நீ வேண்டாம், இந்த இந்த போராட்டத்துல வந்து நீ இருக்க வேணாம் நான் நினைக்கிறேன். நீயும் எங்கேயாவது போயிடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்ப இவரை ஹக் பண்ணி அழுவாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல நான் போக மாட்டேன். எப்படியாவது இது உனக்கு ஒண்ணுன்னா அது எனக்கும் ஒண்ணு. அதாவது இந்த பிரச்சனைக்கு நானும் வந்து துணை நிப்பேன். நம்ம பையனை நம்ம எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சிட்டிக்கு வெளியே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பூமி கடியில் உள்ளது. இப்போ வந்து வெளியவே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எப்பயும் அது டவுனை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு. அதுங்க எல்லாமே அது பார்க்கறதுக்கு பெரிய அனகோண்டா மாதிரி இருக்கு. அப்படியே நெருப்பெல்லாம் வேற வந்துட்டு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லா பில்டிங் அப்படியே ஒரு ரவுண்ட் வருது. அப்படியே அந்த பில்டிங் நொறுங்கி நொறுங்கி விழுந்துருது. இப்படியே ஊரை ஃபுல்லா அது வீணாக்கிட்டு இருக்கு, நாசம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஹீரோயின் இருக்காங்க. இப்போ ஹீரோ எப்படியாவது தேடணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. தேடும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க போகும்போது, நீ பேசுறது எதையுமே நான் கேட்க தயாரா இல்லை. இங்கிருந்து எல்லாரும் போயிடுங்க. எல்லாருமே என்ன ஏமாத்தக்கூடியவங்களா தான் இருக்கீங்க. இனிமே யார் பேச்சையும் நம்ப நான் தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாரு. அதோட எங்க அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து இப்போ சொல்றாங்க, உனக்கு என்னடா அவரை பத்தி தெரியும்? ஆரம்பத்தில் அந்த 749 அந்த ஆராய்ச்சி மையத்துக்காக தான் அவர் வேலை பார்த்தாரு. உன்னை அவங்க கொடுத்ததும் அந்த நோக்கத்துக்காக தான் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னா அவருக்கு என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சின்ன வயசா இருக்கும்போது அந்த ஆராய்ச்சி மையத்தில் தானே வளர்ந்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த பசங்க எல்லாம் ஹீரோ வம்பு வளர்த்துட்டே இருப்பாங்கல்ல. அப்படி வம்பு வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து அந்த பவர் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும். அதாவது அந்த ரெக்க அப்பவே முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த ரெக்க முளைச்சு ஹீரோ கோவமான உடனே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து அப்படியே இடிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த இடிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பெரிய தூண் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலேயே விழ வந்திருக்கும். அதை வந்துட்டு தடுக்கிறதுக்காக தான் ஹீரோட அப்பா போய் அதை தடுக்க போயிருப்பாரு. ஹீரோவை காப்பாத்திருப்பாரு. ஆனா அந்த அந்த பில்டிங்கோட இருக்கு பார்த்தீங்கன்னா தூண் அது வந்து ஹீரோட அப்பா மேல முதுகுல வந்து விழுந்தது.
தான் அதுக்கப்புறமா தான் ஹீரோட அப்பாவால் நடக்க முடியாமல் போயிருக்கும். இதை வந்து அவர் அந்த பிரியத்தில் பையனை எப்படியோ காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அவர் செஞ்சிருப்பாரு. அன்னையிலேருந்து தான் அவங்க அப்பாவால் நடக்கவே முடியல, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இதை கேட்டவொடனே ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். தனக்காக தான் அப்பா, அதாவது சொந்த அப்பா இல்லை இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நான் அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அப்பாவுக்கு கால் பண்ணி மன்னிப்பு கேட்கும்போது, நீ என்னோட பையன்ப்பா, நீ என்ன சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே எனக்கு கிடைச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த மாதிரி பேசுவார். இப்போ பேசிட்டே இருக்கும்போது எங்கே வந்து பேசிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங், அதாவது பெரிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் பெரிய இடத்துல போய் அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் அவங்க பையன்கிட்ட பேசிட்டு இப்போ கடைசியாக அவங்க பையனை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பறவை ஹெலிகாப்டர் இருக்குல்ல, அந்த பறவை ஹெலிகாப்டரில் வந்து அவங்க ஆன்ட்டி வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போதே இந்த பில்டிங்கை ஃபுல்லாக அழிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜந்து வந்து வந்துடும் கரெக்டாக அவங்க அப்பா கிட்ட வந்து நிற்கும். இப்போ வந்து அது வந்து நினச்சிட்டு எல்லாரையும் அழிச்சிட்டு இருக்க மாதிரி இதை அழிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்க 2 பேர் இப்போ என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ இந்த ஜந்துகளை எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னா அந்த மருந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்திருப்பாங்க. மேலே இருந்து அவங்க ஆன்ட்டியும் சரி, கீழே இருக்க அவங்க அப்பாவும் சரி, அந்த பையன் கிட்ட பேசிட்டு இவங்க 2 பேரும் சிக்னலில் மாறி மாறி ஃப்ளையிங் கேஸ் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஜந்துங்க வாயை திறந்துட்டு வரும் பார்த்தீங்களா, அப்படியே இவங்க அந்த மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அதுங்களுக்குள்ளே போட்டுருவாங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அதுங்க அப்படியே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே அதுங்களால ஆடவும் முடியாது, அசைய முடியாது, அப்படியே அதுங்க ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்கும். இப்போ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருது. இதில் வந்துட்டு ஆன்ட்டியும் அப்பாவும் இறந்தே போயிருப்பாங்க. அதாவது அவங்க அந்த இதெல்லாம் கொண்டு வந்தபோது தன்னையும் பணைய வச்சு தான் தன் மகனுக்காக அவங்க 2 பேருமே இதை சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே உள்ளதெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ராட்சத பறவைங்க இருக்குல்ல, அது ஒரு பக்கம் பறந்துட்டு இருக்கு. இப்போ அந்த மகன் இருக்காருல்ல, அவர் வந்து அந்த பறவைங்களை நோக்கி அந்த இடத்துக்கு பறந்துட்டு இருப்பாரு. ஏன்னா அப்பாவும் ஆன்ட்டியும் வந்து இந்த விஷயம் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு செஞ்சதுனால அதை நம்ம முழுசாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனும் இப்போ அந்த இடத்த நோக்கி பறக்கிறத ஆராய்ச்சி இடத்துல இருந்துட்டு அவங்களும் இதில் கவனிச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா காரில் வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பறவைங்க, ராட்சத பறவைங்க இருக்குல்ல, அதாவது டிராகன் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரையே கவுத்தி போறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அப்படி பண்ணி அதை பண்ணி விட்டுரும். பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ தவறி கீழே விழாம இப்போ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கையோட முளைச்சு வெளியே வருவாரு. பறக்க ஆரம்பிச்ச ஹீரோ வந்து சும்மா பறக்காம ஹீரோயினையும் கூட்டிகிட்டே தூக்கிக்கிட்டே பறப்பாரு. பறக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பறவைங்க, ராட்சத பறவைங்க இவர் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்து அவங்களுக்குள்ள முயற்சி பண்ணிட்டே இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 749 ஆராய்ச்சி மைலேருந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறவைகளை நோக்கி கன் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. பறவைங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினையும் அட்டாக் பண்ணுதுங்க. அங்கே வந்து சுற்றி நின்றுட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அவங்க இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே இதுக்கு வந்து மொத்தத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இப்போ பெரிய ஒரு வாரே நடந்துட்டு இருக்கு. அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி பாம்பு மாதிரி ஒரு உயிரினம் வந்துட்டு சுற்றிட்டே இருந்தது பார்த்தீங்களா. இப்போ அவங்க அப்பாவும் ஆன்ட்டியும் கொடுத்த மருந்தில் மயங்கி கிடந்ததுல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுக்கு இப்போ ஃப்ரீஸ் ஆகி கிடந்தது. இப்போ அது திரும்பவும் உயிர் வந்து திரும்பவும் அதுங்க ஹீரோயினை நோக்கி திரும்ப வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு ஒரே சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போயிடணும்னு நினைக்கிறாரு. அதனால இப்போ ஆராய்ச்சி மையம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு இப்போ வராங்க. அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து இந்த பறவைங்க வந்து உண்டு இல்லாமல் ஒரு மாதிரி ஆக்கி வச்சிருக்கு. அதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு 10-15 பசங்க இருக்காங்க. அதாவது ஹீரோ கிட்ட வம்பு வளர்த்துட்டே இருப்பாங்க. அந்த பசங்களை வந்து பத்திரமா வச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான நேரத்தில் தான் அவங்க இறக்கி விடணும். இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நார்மல் சோல்ஜர்ஸ் மாதிரி சொல்லலாம். இப்போ இவங்க எல்லாரும் வராங்க. வந்துட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் சில எக்ஸ்ட்ரா சூப்பர் பவர்ஸ் இருக்கிறதுனால அந்த பறவைங்களுக்கு ஈக்குவலாக அவங்க சண்டை போடுறாங்க. அந்த பறவைகளை இது பண்ணுறதும் அதுங்களை வந்து அட்டாக் பண்ணுறதும் பயங்கரமாக இருக்கும் அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு. இந்த ஆராய்ச்சி இடத்துக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏலியனோட உலகம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியனோட உலகம் வந்து சுக்குநூறாக உடஞ்சிருக்கும். அந்த ஸ்பேஸ் ஷிப் அதெல்லாம் உடஞ்சதுனால இப்போ அதை வந்து ஒட்ட வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அதை சரி பண்ணி செட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு அந்த லீடர் இருப்பார்ல, லேப் லீடர், அவரும் வந்து ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அவரும் சண்டை போட தான் செய்கிறாரு. சண்டை போட்டு நிறைய பறவைகள் இது பண்ணுறாரு. அந்த பறவைகளை இவரை மாறி மாறி அட்டாக் பண்ணுறதுல அதில் அவரோட உயிரும் வந்து பிரிஞ்சிருது. இப்போ வந்து நேரம் அந்த பறவைங்க, அந்த ராட்சத, அந்த உயிரினம் எல்லாமே நேரம் வந்துட்டு இருக்க இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த லேப் இருக்குல்ல, அங்கே தான் வந்துட்டு இருக்கும். இல்லை வேலையாக இருக்க ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அந்த ஏலியன்களோட உலகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்று சேர்த்துக்கிட்டே இருந்துட்டு இருப்பாரு. முக்கால்வாசி அதை வந்து சேர்த்துருப்பாருன்னு ஒரு குட்டி துண்டு மட்டும் மிஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த பீஸ் மட்டும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பாரு. அந்த சின்ன பீஸ் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருப்பாரு ஹீரோ. இந்த பக்கம் இன்னொரு அந்த உயிரினம் உள்ள வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுன்னா ஹீரோ அப்படியே, அதாவது ஹீரோயினை சுற்றி ரவுண்டு போட்டு அவங்க தலை மட்டும் தான் வெளியே தெரியிற அளவுக்கு அதை அவங்கள பிடிச்சி வச்சுட்டு இருக்கும். இதை பார்த்த ஹீரோக்கு வந்து சம்மக்கம் வந்து அவர் டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா அந்த அவர் கண்டுபிடிச்சாலும் அப்படி மேலே அப்படி பறக்க விட்டுட்டு என்ன பண்ணுவார், பறந்து வந்து ஹீரோயினை காப்பாற்றலாம் வரும்போது அதுக்குள்ளே அந்த நெருப்பால் செய்யப்பட்ட அந்த உயிரினம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுறது, ஹீரோயினை நசுக்கியே புகையாக மாற்றி விட்டுருது. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோக்கு செம்ம கோவமாகுது. ஹீரோ கோவமாக வந்துட்டு இருக்கும்போதே இந்த உயிரினை வந்து ஹீரோ பார்த்துருது. உடனே அந்த உயிரினை என்ன பண்ணுது, ஹீரோக்குள்ள அந்த வயிற்றுக்குள்ள அந்த மாதிரி போகுது. வயிற்றுக்குள்ள போகும்போது ஹீரோட ரெக்கை வந்து அப்படியே பிஞ்சு பிஞ்சு பறக்க ஆரம்பிச்சிருது. பறக்க ஆரம்பிச்ச அந்த ரெக்கைகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகுது. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஏலியனோட அந்த உலகத்திற்கு ஒரு பீஸ் வந்து மிச்சமாகுது. அது காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடிட்டு இருந்தார்ல, அந்த பீஸே வந்து ஹீரோட ரெக்கை தான். அந்த ரெக்கை வந்து ஒன்றா சேர்ந்து இப்போ அந்த அந்த ஏலியனோட அந்த உலகம் இருக்குல்ல, அதை வந்து ஒட்டிட்டு இருக்கு. என்னதான் ஹீரோட ரெக்கையிலேருந்து அந்த இடத்துல ஃபுல்லாக அது போய் அடைஞ்சாலும் அது இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினமும் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிடுது. அப்படியே ரொம்ப ஜில்லுன்னு ஆகி, ஃப்ரீஸ்லாம் நார்மலாக நின்ற மாதிரி மட்டும் இல்லை, அப்படியே கூலிங் ஆகி ஜில் ஆகும்ல, அந்த மாதிரி ஆகி எல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோட உடம்புலேருந்து பிளட் எல்லாம் சொட்டுது. அப்போ அந்த பிளட் எல்லாம் போய் சேரும் போது பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல, அந்த ஏலியனோட உலகம் அது வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்த உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த உயிரினங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி எடுத்துருது. கண்ட்ரோல் பண்ணி எடுத்து ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு இப்போ அவங்களெல்லாம் கொண்டு போய் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிருது. அதோட இப்போ இந்த உலகத்தில் உள்ள அந்த உயிரினங்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சாச்சு. இப்போ ஏலியன் உலகம் வந்து ரெடியாகி அந்த
ஏலியன் ஆயிடுச்சு. இப்போ அந்த 3 ஏலியனுங்க வந்து ஹீரோக்குள்ள வந்ததுல அந்த 3 ஏலியனுங்க வந்து திரும்ப வரும். வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மயக்கத்துல விழுந்து கிடப்பாரு. அதோட அந்த 3 ஏலியனுங்களும் சுத்தி நின்னுட்டு ஒண்ணு மேல ஒண்ணு கை போட்டு நின்னுட்டு பேசிட்டு இருக்கும். பேசுறது என்ன பேசுறது நமக்கு தெரியல. அதோட ஹீரோக்கு வந்து இப்போ எப்படி யார் யாரெல்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா, அவங்களோட ஆன்டி, அதாவது அந்த லவ்வர் எல்லாரையுமே கண்ணுக்கு முன்னாடி வராங்க. ஹீரோ வந்து அப்படியே அவங்கள நினைச்சு பார்த்துட்டே சந்தோஷமா இப்போ பறக்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனா இப்பவும் அவருக்கு அந்த பறக்கிற சக்தி இருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ வந்து வேகமா பறக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சீட்டா எல்லாம் ஓடும் பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலா ஹீரோ பறந்துட்டு இருப்பாரு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து பறந்துட்டே இருப்பாரு. அதே மாதிரி தான் அந்த படத்தை வந்து லாஸ்ட்டாக வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படமும் இந்த கதையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களை ரொம்ப என்டர்டைன் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன்.